கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 71வது அதிகாரம் 21வது வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுடைய அந்த மேன்மைகளை இந்த நாட்களில் என்ன செய்வாராம், பெருக பண்ணி, அது மட்டுமல்ல அவர் மறுபடியுமா இந்த நாட்களில் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறோம். எப்படி என்றால், ஒரு வேளை நாங்கள் சில வேளைகளில் விழுந்து போனவர்களாக இந்த நாட்களில் இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களில் மறுபடியுமாய் எழுப்பி இந்த நாட்களை நம்மை கட்ட வல்லவராக இருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்றால் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியாக இந்த நாட்களில் இருந்தது. அவருடைய சொத்துக்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாவற்றையும், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அங்கே இறந்து போவதை பார்க்கிறோம். முழுமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கே இழக்கிறார். மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய வேலைக்காரர்களாக எல்லாரையும் இந்த நாட்களில் இழந்து அங்கே யோபு தனியே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், மறுபடியுமாய் நம்மை இந்த நாட்களிலே தேற்றுகிற தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்திலே அங்கே யோபுவை மறுபடியுமாய் தேவன் அங்கே ஆசீர்வதித்து இரட்டத்தையான ஆசீர்வாதத்தை கொடுத்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இப்படியான நெருக்கமான சூழ்நிலைகளை காண்கிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே போகிற வேளையிலேயே அங்கே ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நம்மை மறுபடியும் அங்கே தேற்றுகிற தேவனாக இருந்து நம்மை கட்டியெழுப்புகிற தேவனாக இந்த நாட்களில் செயற்படுவார் என்பதை தான் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே தான் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை தேற்றுகிறவர் என்று சொன்னால் அங்கே அவர் ஒருவர் தான், கர்த்தர் தான் தேற்றுவாரை ஒழிய எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே நம்மை தேற்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், ஒரு தாய் எப்படியாக தேற்றுகிறார்களோ அதைவிட மேலாக நான் உனக்கு அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் அந்த தேறுதலையும் இந்த நாட்களில் நான் தருவேன் என்றுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு வீழ்ந்து போய் இருக்கலாம். சிலவர்களை ஏதோ ஒரு இக்கட்டான நிலையிலே ஆண்டவரை தேட முடியாதபடி நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே கலங்கி கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் இந்த நாட்களிலே தேற்றுவீர் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே அவர் மறுபடியுமாய் உன்னை இந்த நாட்களிலே தேற்ற இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே திட்டவட்டமாக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்ற கவலையை இந்த நாட்களிலே விட்டுவிடுங்கள். கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் ஒருவரே உங்களை இந்த நாட்களிலே தேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விலக்கி தேற்றி இந்த நாட்களிலே நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேற்றுகிற நம்முடைய தேற்றவாளரிடத்திலே நாங்கள் சரணடைவோமா இருந்தால் அங்கே தேற்றவாளர் நம்மை இந்த நாட்களே நம்முடைய இருதயத்துடைய காயங்கள், நம்முடைய சில சிந்தனைகளில் இருக்கிற பிரச்சனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களில் தேற்றி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையூடாக இன்றைய நாட்களில் ஒரு ஆற்றத்தையும் தேற்றலையும் இந்த நாட்களை நீங்கள் காணுவீர்கள். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், அவர் உங்களை தேற்றி உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். தேவனுக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவர் உங்களை தேற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.